நான் கேள்விப்பட்டேன் நீ ப்ளூட்டோவை பிளானட்னு சொன்னியாமே, உண்மையாவா? உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? எல்லாரும் அதை சொல்லி சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க. தப்பு பண்றது மனித இயல்பு. ஆனா அந்த தப்ப உணர்ந்து மறுபடியும் அதே தப்ப பண்ணாம பாத்துக்கணும். நீங்க 2 பேரும் பர்பிள் கலர் பெட்ஷீட்டை பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? அத நான் தான் என் பெட்காக எடுத்தேன். ஆனா அது துவைக்காம அழுக்கா இருந்தது. அத கூட தெரியாம யாரும் மடிச்சு டிராவர்ல வச்சிருந்தாங்க. நான் தான் துவைக்க வாஷிங் மெஷின்ல போட்டேன். என்ன சொல்ற சஞ்சய்? அப்ப உனக்கும் போட்டி போட இஷ்டம் இல்லையா? இல்ல துர்கா. இப்பயே ப்ரிஃபெக்ட் கண்ணன் கிட்ட சொல்லி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். போட்டியில இருந்து விலகுறீங்களா? எனக்கு இதெல்லாம் சரியா தெரியல. இந்த போட்டியை நான் நிப்பாட்டணும்னா மாரனையும் வந்து எனக்கு இதுல கலந்து கொள்ள விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க. நீ அந்த சஞ்சயை வீழ்த்தி லூட்டோ மாஸ்டர் மாரன்ங்கிற பட்டத்தை எல்லாருக்கும் முன்னாடியும் விட வேண்டாம். ஐ மீன் வாங்க வேண்டாம். டேய் மாறன், ஏன்டா இவ்வளவு பயந்து போன மாதிரி நிக்கிற? கண்டிப்பா நீ தான்டா ஜெயிப்ப. டேய் ஜெகன் சும்மா இருடா. எனக்கே அஸ்ட்ரானமியை தவிர வேற எதுவுமே தெரியாது. மதன், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. நானும் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சஞ்சய். போட்டிக்கு முன்னால போட்டியாளர்கள் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பேசுறதுல எந்த தப்புமே இல்லை. அப்ப நான் தான் பெரியவன், நீலாம் ஒன்னும் இல்லைன்னு மார்த்தட்டி சொல்லிக்கிறதுலயும் எந்த தப்பும் இல்லை. ஆனா வாய் சண்டை முத்தாம பாத்துக்கோங்க. கேள்விக்கு பதில் சொல்ல நீங்க 2 பேரும் இருக்கணும். ஜெகன் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஆமாடா ஜெகன், கொஞ்ச நேரம் ப்ளீஸ் சும்மா இருக்கியா? அது இல்ல ஜெகன், ப்ளீஸ் சும்மா இரு. இப்ப நீ எதுவும் பேச தேவையில்ல. மாதன், எனக்கு சஞ்சய் எனக்கு 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 உங்க 2 பேருக்கும் மாதன், உனக்கும் சஞ்சய் உனக்குமா? உனக்கும் உனக்குமா? அப்ப உங்க 2 பேருக்குமா? டேய், எல்லாரும் என்னடா பேசுறீங்க? என்ன சும்மா இருக்க சொல்லிட்டு ஏதோ கோட் லாங்குவேஜ்ல பேசுறீங்க. இப்ப என்னடா எனக்கும் உனக்கும்? அப்போ வேண்டாம்ல? வேணாம் வேணாம் வேணவே வேணாம். அப்ப உங்க 2 பேருக்கும் வேண்டாமா? என்னடா வேண்டாம்? அவங்க 2 பேருக்கும் இந்த போட்டியே வேண்டாமா? என்னது? போட்டி வேண்டாமா? டி மாதன், நாங்க ஏற்கனவே ப்ரிஃபெக்ட் கண்ணன் கிட்ட போய் போட்டி வேண்டாம் நான் விலகுறேன்னு சொல்லிட்டேன். ஆனா அவ தான் கோபமா நீயும் போட்டியிலேருந்து விலகுறேன்னு சொன்னாதான் போட்டியை நிப்பாட்டுவாதுன்னு சொல்லியிருக்காது. உடனே போய் சொல்லிட்டுடா மாதன். சரிடா சஞ்சய், நான் உடனே போய் ப்ரிஃபெக்ட் கண்ணன் கிட்ட சொல்லிடுறேன். தேங்க்ஸ் டா சஞ்சய். பாய்டா மாதன். பாய்டா ஜெகன். ஜெகன், எனக்காக ஒரே ஒரு உதவி செய்வியா? அதுதான் ரொம்ப நேரம் சும்மா நின்னுட்டு இருக்கேன். என்னடா பண்ணணும்? ப்ரிஃபெக்ட் கண்ணனை பார்க்க என் கூட வரியா? அதுக்கு நான் ஏன்டா வரணும்? அவன் ரொம்ப கோவமா இருக்கானாமே. ப்ளீஸ்டா. இத
இதுக்கு மட்டும் என்ன கூப்பிடுங்க. நாம எப்போதுமே சரியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. தப்பு செஞ்சா தப்புன்னு ஒத்துக்கணும், மறைக்க தேவையில்ல. சில நேரம் கோவத்திலையும் ஆணவத்திலையும் நம்ம எதையாவது பேசிடுவோம். அது தப்புன்னு பின்னால உணரும் போது திருத்திக்கலாம், உண்மைய ஒத்துக்கலாம். ஆமா, உண்மையை நிரூபிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அங்க பொய்க்கு இடம் இல்லை. பொய்யா உண்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது சரியும் இல்லை. இதெல்லாம் நம்ம உணரும் போது நம்மையே திருத்திக்கணும். உண்மை பொய்யோட சேராது, அதை சேர்க்கவும் நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. ரொம்ப அருமையான பார்வை. நன்று, மிக நன்று. ஆமா, இதையெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன பொய் சொன்னேன்? எந்த பொய்ய உண்மையாக்குனேன்? நான் ஏன் என்னையே திருத்திக்கணும்? நாம உங்களை சொல்லல பாஸ், மனிதர்களை சொன்னோம். ஆமா, மனிதர்கள் பொய் சொல்லி அதை உண்மையாக்க, இன்னும் நிறைய பொய் சொல்லி அதை உண்மையாக்க போராடி அது உண்மையாகும் போது பொய்ன்னு தெரிய வந்தா அதை மறைக்க இன்னொரு பொய் சொல்லி. போதும் போதும், இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த மனிதர்களை திருத்தவே முடியாது. எத்தனை பொய், எவ்வளவு பொய்! நீங்க அவங்க கூட சேர்ந்து கெட்டு போயிடாதீங்க. என்ன புரிஞ்சுதா? உட்காருங்க. நீங்க ரெண்டு பேரும் எங்கேயுமே போக முடியாது. பேசாம உட்காருங்க. Prefect Kannan, இது உங்களுக்கும் மாறனுக்கும் சஞ்சய்க்கும் உள்ள பிரச்சனை. இடையில நான் கிளம்புறேன். பைடா மாறன், குட் லக். ஜெகன், எங்கேயுமே போக முடியாது. உட்கார். நான் ஏன்? எனக்கு இப்ப ரெண்டு பேரும் வேணும். உட்காரு. என்னடா நல்லா இருந்த ரூல்ஸ் கண்ணன் ஒரு மாதிரியா பேசுறான். என்ன உட்கார வேற சொல்றா? அதான்டா எனக்கும் புரியல. நம்ம ரெண்டு பேரையும் வச்சு ஏதாவது போட்டி நடத்த போறானா? நம்ம ரெண்டு பேருக்குள்ள போட்டியா? காமெடி வேணும்னா பண்ணலாம். போட்டி எப்படிடா? பேசாம உட்காருங்க. சும்மா இருந்த என்ன நடுவரா இருக்க சொன்னீங்க. 20 பொது அறிவு கேள்விகளை எழுதிக்கிட்டு வர சொன்னீங்க. போட்டிகளை ட்ரானு சமநிலை வந்துட்டா அதனால 25 கேள்விகளை ராத்திரி முழுக்க தூங்காம ரிசர்ச் பண்ணி எழுதிக்கிட்டு வந்திருக்கேன். இப்ப ரொம்ப சுலபமா போட்டியிலன்னு சொல்லிட்டீங்களே. ஆமா மாறன், நீயும் சஞ்சயும் ரொம்ப சுலபமா போட்டி கேன்சல்னு சொல்லிட்டீங்க. பாவம் Prefect Kannan எவ்வளவு கஷ்டப்பட்டு 25 கேள்வி எழுதியிருப்பாரு. என்னடா மாறன், நீ எப்படிடா இப்படியெல்லாம் பண்ணலாம்? டி ஜெகன், நீ யாரு பக்கம்டா? நீயும் ஏன்டா அவ்வளவு மாதிரியே பேசுற? தப்பிக்கணும்னு வந்துட்டா யாரு பக்கம்லாம் பார்க்க கூடாது. ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் ஓடிடணும். என்ன மன்னிச்சுரா மாறன். ரெண்டு பேரும் வாய் மூடிக்கிட்டு உட்காருங்க. இப்ப நான் கேட்கிற கேள்விகளுக்கு டான் டான்னு பதில் சொல்லணும். 1ஆம் கேள்வி, டென்மார்க்குடைய கரன்சி அதாவது நாணயத்துடைய பெயர் என்ன? கேள்வி 2, 2ஆம் உலக போர்ல ஜப்பானுடைய ஹெட் ஆஃப் ஸ்டேட் தலைவர் யாரு? 3ஆம் கேள்வி, ஒரு ஆக்டோபஸுக்கு எத்தனை இதயம் இருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். சொல்லுங்க. எனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? சொல்லுங்க, நான் கேட்கிறேன். ஆனா மாறன், ஒண்ணு மட்டும் நிச்சயம், Prefect Kannan யாருமே கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ரீசர்ச் பண்ணி
கேள்வியை தேடி எடுத்திருக்காரு. பின்ன ஏன் கோவம் வராது? இந்தாங்க உங்க டீ. எப்ப பார்த்தாலும் ராத்திரியானா பசிக்குதுன்னு. அப்பா அம்மா மாறன், நீ இன்னும் தூங்கலையாப்பா? எனக்கு ஸ்கூல் இருக்குப்பா. எனக்கு தூக்கம் வரலம்மா. நான் அஸ்ட்ரானமியை பத்தி படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு பிளானட்ஸை பத்தி படிக்க ரொம்ப ஆர்வமா இருக்குமா. நேத்து பள்ளிக்கூடத்துல புளூட்டோ ஒரு பிளானட் இல்லைங்கிற விஷயம் சஞ்சய்க்கு தெரியலமா. எனக்கு தெரிஞ்சது, சஞ்சய்க்கு தெரியல. சஞ்சய் பள்ளிக்கூடத்திலே ரொம்ப புத்திசாலி. இன்னைக்கு அவன் கூட பொது அறிவு கேள்வி பதில் போட்டியில மோத வேண்டியது. நான் கண்டிப்பா தோத்திருப்பேன். நல்ல வேலை நாங்க கேன்சல் பண்ணிட்டோம். சரி மாறா, போய் பாடு, ரொம்ப லேட் ஆகுது. பிஸ்கெட்டு பன்னு. நான் என் எதிர்கால குறிக்கோளை தேர்ந்தெடுத்துட்டேன். நான் ஒரு விண்வெளி வீரனா வரப்போறேன். ஸ்பேஸ பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணணும். குறிப்பா மாஸ பத்தி. மாஸ்க்கு போற முதல் மனிதனா நான் தான் இருக்கணும். ஏலியன்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். யாருக்கு தெரியும், இப்ப இந்நேரம் கூட மனிதர்களோட ஏலியன்ஸ் நடமாடிட்டு இருக்கலாம். சரி சரி, அதெல்லாம் அப்புறம் கண்டுபிடிச்சுக்கலாம். நீ போய் பாடு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. போ போ. குட் நைட்மா. குட் நைட்பா. என்னங்க வயசுக்கு வந்திருப்பானோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பிஸ்கெட்டு பன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் படுங்க. எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது. உண்மையா தான் சொல்றேன். ஆனா சில நேரம் உண்மையை மறைச்சிருக்கேன். அது பொய் ஆகாது. எனிவே, தெரிஞ்சு சொன்னாதான் பொய். தெரியாம சொன்னா அது பொய் இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட சொல்றேன். நான் தெரிஞ்சு போய் சொன்னதில்ல. தெரியாம ஒன்னு ரெண்டு சொல்லியிருக்கலாம். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பொய் சொல்லியிருக்காங்க. எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. தெரியும், அவ்வளவுதான். எது உண்மை எது பொய்ன்னு என்னால சொல்ல முடியும். இன்ட்யூட்டிவ் பவர்னு நினைக்கிறேன். தேர்ட் ஐ இருக்கலாம். ஆனா சில நேரம் எதையாவது சொல்லி அது பொய்யா போயிருக்கலாம். அதுக்கு நான் பொறுப்பில்லை. பொய் மனிதர்கள் நிறைய சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா நிறைய சொல்றாங்க. பழக்கம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சில பேருடைய வாழ்க்கை பொய்யிலேயே ஆரம்பிச்சு பொய்யிலேயே தொடர்ந்து பொய்யிலேயே போய்கிட்டு இருக்கு. அந்த பொய் ஒரு நாள் வெளியே வரும்போது வந்தா வந்துட்டு போகுது. அதை பத்தி இவங்களுக்கு என்ன கவலை? வந்தா அதை மறைக்க ஒரு பொய், அதையும் மறைக்க இன்னொரு பொய், அதையும் மறைக்க மேல மேல பொய். பொய்யா இல்ல சொல்ல. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க அத்தனை பேர். நான் உண்மையதான் சொல்றேன். பொய் எல்லாமே பொய் ஆகாது. சில நேரம் சில விஷயம் பொய் மாதிரி தான் தெரியும். எல்லாரும் அத பொய் மாதிரி தான் எடுத்துக்குவாங்க. ஆனா அதெல்லாம் பொய் ஆகாது. பொய்ங்கிறது உண்மையிலேயே பொய்யா இருக்கணும். அப்பதான் அத பொய்ன்னு ஏத்துக்க முடியும். புரியல? புரியும்படி சொல்றேன். எனக்கு பசி, ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு போல இருந்துச்சு. அம்மாட்ட கேட்டா முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்பதான் பல்லு வலின்னு சொல்லி கோல்டான ஐஸ்கிரீம் மட்டும் தான் சாப்பிட முடியும்னு சொல்லி சாப்பிட்டேன். அது எப்படி பொய்யாகும்? நீங்க என்ன கேட்டீங்கன்னா
வாய்மைன்னு சொல்லலாம். லல்லா 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 லல்லா. குட் மார்னிங் மகேஷ். நல்லா தூங்குனியா? என்ன செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு. பார்த்தாலே வாயில எச்சி வருது. விடிஞ்சிருச்சா? அதுக்குள்ள விடிஞ்சிருச்சு. என் அலாம் அடிக்கல. அடிச்சிச்சு. நீ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும்னு நான் தான் அடைச்சேன். எனக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் அவசரமா போகணும். இன்னைக்கு நான் பிஸி, ரொம்ப ரொம்ப பிஸி. என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. நான் உடனே கிளம்பணும். எங்க போகணும்? ஏன் திடீர்னு இந்த அவசரம்? என்னைக்கு இல்லாம அப்படி என்ன இருக்கு உனக்கு? நான் உடற்பயிற்சி செய்ய போறேன். ஜாகிங் போறேன். செல்வி அக்கா கூட. அதான் மறந்துட்டேன். நானும் உடற்பயிற்சி செய்யணும். மாறா, இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பல? மங்கை முதலே போயிட்டா. ஏண்டா அவ கூட போனா என்ன? அவளுக்கு துணையா இருக்கும், உன்னையும் பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும்ல. அதுக்கு தான் அவன் ஸ்கூலே மாத்தணும். அப்பா, இன்னைக்கு அக்காக்கு ஏதோ லைப்ரரி டியூட்டியா, அதான் முதலே கிளம்பிட்டா. அவ்வளவு சீக்கிரமா போய் நான் என்னப்பா பண்றது? இன்னைக்கு என்னப்பா இவ்வளவு ஏர்லியா கிளம்பி இவ்வளவு சாப்பாடு அடிக்க வச்சு சாப்பிடுறீங்க? அது ஒண்ணு இல்லடா மாறா. திடீர்னு ராத்திரி கனவுல பேன்கேக்கும் மேப்பிள் சிரப்பும் வந்துச்சு. கொஞ்ச நாளா நான் உங்களை சாப்பிடலன்னு கவலைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் என் தூக்கம் போயிடுச்சு. அதான் விடிஞ்சோனே நானே பேன்கேக் செஞ்சு மேப்பிள் சிரப் ஊத்தி ஒரு புடி பிடிக்கலான் இருக்கேன். ஆமா, என்ன பாக்குற? அதான் காலையே நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியே, மைலவும் பிரெட்டும். நான் தான் பார்த்தேனே. ஸ்கூலுக்கு நேரமாவது. கிளம்பு கிளம்பு கிளம்பு. அப்பா, அக்கா நல்லா இருக்கு. ஒரே அதோட பாட்டிக்க. கிளம்பு கிளம்பு, ஸ்கூலுக்கு நேரமாவது. பாய் பாய். கனவு எனக்குள்ள வந்துச்சு, உனக்கா வந்துச்சு? என்ன நீ தூங்குறவள அவசர அவசரமா எழுப்பி ஓட வர சொல்லிட்டு இப்போ ஓட வர மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? மகேஷ், என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இந்த செல்விக்கு தெரியாதது உலகத்துல எதுவுமே இல்லை. நான் தப்பு பண்ணிட்டேன் செல்வி. என்ன செய்யறதுன்னே தெரியல. சுத்தமா மறந்துட்டேன். அது தெரியுமா உனக்கு? நீயே மகேஷ், நீ எதை மறந்த? என்ன தப்பு பண்ண? நீ சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்? நாங்க முத
இந்த உலகத்துக்கு வந்தனால எங்களோட அனிவர்சரியா மறந்துட்டேன். ஃபு, இதுக்கா இவ்வளோ பீடிக? இவ்வளோதானா? இதில் என்ன தப்பு மகேஷு? நம்ம பிறந்த நாள், கல்யாண நாள், காது குத்துற நாள் இதையெல்லாம் மறக்கிறது ஏற்கதானே. நானே என் வீட்டுக்காரருக்கு ஒரு முறையும் 10 வாட்டி ஞாபகப்படுத்தணும். எங்க கல்யாண நாள், பிறந்த நாள், எனக்கு பரிசு வாங்கணும், அதுவும் என்ன வாங்கணும், எல்லாத்தையும் நானே சொல்லணும். இதுக்கு அப்ப இவ்வளவு கவலைப்படுற? மறந்தது அவர் இல்ல, நான் மறந்தேன். என்ன சொல்ற மகேஷு? அவரு மறக்கலையா? நீதான் மறந்தியா? எப்படி இதெல்லாம்? காலையில நான் எழுந்திருச்சப்ப அவரை படுக்கையில காணும். சமையல் அறையில எனக்காக ஏதோ ஸ்பெஷலா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப கூட அது ஏன்னு எனக்கு தெரியாது. திரும்ப நான் அறைக்கு வந்தப்ப அங்க மேசையில கனகலதா நகைக்கடை பை இருந்தது. அப்பதான் இன்னிய தேதிக்கு அனிவர்சரின்னு போட்டிருந்தது. அதுக்குள்ள அவர் எனக்காக ஆசையா வாங்கின பரிசு இருந்தது. அப்பதான் அவர் எனக்காக ஆசையா சமைச்ச சாப்பாட்டோட திரும்ப வர சத்தம் எனக்கு கேட்டது. எனக்கு அவமானமா போச்சு. என்ன செய்யறதுன்னே தெரியல. அதான் உடற்பயிற்சி செய்ய போகணும், ஓட போகணும்னு இங்க ஓடி வந்துட்டேன். இப்ப கடை எதுவும் திறந்து இருக்க மாட்டாங்க. அவருக்கு பரிசு வாங்காம நான் வீட்டுக்கு போக முடியாது. மகேஷு, நீயும் வீட்டுக்காரரும் இங்க உள்ளவங்களே இல்ல, மனுஷங்களே இல்ல, அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இலக்கணம். என் வீட்டுக்காரரும் இருக்காரு. என் பிறந்த நாள 10 வாட்டி ஞாபகப்படுத்தியும் 1 மணி நேரத்துக்கு முன்னால போன் பண்ணி சொல்லியும் எனக்கு பரிசு வாங்காம மறந்துட்டு வந்து நிப்பாரு தெரியுமா? அவரை கையோட அழைச்சுக்கிட்டு போய் நானே எனக்கு பரிசு வாங்கி என் கையால அவருக்கு கொடுத்து அவர் கையால எனக்கு கொடுக்க வைக்கணும்.